என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாவாடை சட்டையோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். மெத்தட், அதனால தான் நான் இந்த மெத்தட்ல சொல்லி தரேன். இப்போ கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல அதாவது இது மேல் துணி, இது உள்ள வந்து லைனிங் துணி வெட்டி வச்சிருக்கோம். அதாவது இது வந்து பஃப் கை ஸ்லீவ் தான். இது முதல்ல ரெண்டுத்தையுமே வந்து இது ரெண்டு ஜாயிண்டா இருக்கு. இதை வந்து நம்ம சென்டரா அப்படி கட் பண்ணிடுவோம். லைனிங்கை வெட்டிட்டோம். இப்போ மேலே உள்ள இந்த பீஸையும் கை பீஸையும் வெட்டிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம இதையும் வந்துட்டு அடித்து அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். கீழே வந்துட்டு பைப்பிங் மாதிரி வரும். ரெண்டு கையும் முதல்ல ஜாயின் பண்ணிடுவோம். அடுத்த கையையும் தச்சுக்கலாம். அடுத்தது இப்போது கழுத்து பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெண்டு பீஸ் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இருக்குது. அதாவது பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து நெக்கு வந்து ஒரே மாதிரி நான் எடுத்துருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து நான் வெட்டியிருக்கேன். இது வந்து கட் பண்ணும் போதே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டு பீஸும் ஒன்றா இருக்குது. இதில் ஒரு பீஸ் மட்டும் இப்போ எடுத்துக்குவோம். இப்போ இதை வந்து நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். நெக் பீஸ் வந்து இதில் வெட்டலை. இப்போ லைனிங் பீஸை மட்டும் இதில் நான் போடுறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது லைனிங் துணியை மேலே போட்டிருக்கேன். மேல் துணி வந்து இது அடியில் இருக்குது. இப்போ லைனிங் பீஸை சுற்றி நம்ம அடிச்சிடலாம். அதே போல் ஸ்டார்டிங் இப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஷோல்டரை வந்து தையலை வந்து கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை அடிக்கும் போது உங்களுக்கு விலகாது. அப்படி இல்லைன்னா குண்டூசி அந்த மாதிரி ஏதாவது சொருவிட்டு கூட பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி அப்படியே நீங்கள் பிரிச்சுட்டாலும் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி தைச்சிங்க. இப்போ இதை நான் வந்து அப்படியே தைச்சி காட்டுறேன். அப்படியே ரவுண்டாக இந்த ஷோல்டர் வரைக்கும் தைச்சிடணும். அதே போல் அடுத்த பீஸை தைச்சிக்குவோம். இப்போது ரெண்டு நெக்கையும் நம்ம தைச்சிட்டோம். தைச்சிட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அதாவது தையலை தாண்டி நம்ம கட் பண்ணிடக்கூடாது. தையலுக்கு முன்னாடியே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நெக்கு வந்து சுருங்காமல் உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும். எங்கெல்லாம் வந்து வளைவு வருதோ அந்த இடத்துலலாம் லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு
இப்போ அப்படியே பெரட்டி நம்ம தையல் போட வேண்டியது தான். இப்போது லைனிங் பீஸை வந்து நான் உள் பக்கமாக திருப்பிடுறேன். இப்போ மேல் பீஸ் வந்து இந்த பக்கம் வந்துடுச்சு. இது கரெக்டாக வந்து நம்ம நெக்கை வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு அடுத்த பீஸை நம்ம பெரட்டிட்டோம். இப்போ பெரட்டிட்டு அதுக்கு மேலே அப்படி படிமான தையலை ஓட்டணும். அதாவது லைனிங் துணி வந்து மேலே வராமல் பார்த்துட்டு கரெக்டாக தையலை அதுக்கு மேலே ஓட்டிடணும். கரெக்டாக அப்படியே ஓரமாக தையல் ஓட்டிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே இன்னொரு தையலையும் ஓட்டிடலாம். இப்போ நெக் பீஸை நம்ம தைச்சிட்டோம். இப்போ இது வந்து லைனிங் துணி, இந்த துணியும் விலகி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்கே ஒரு தையல் ஓட்டிடலாம். அதே போல் இந்த சைடும் நம்ம தையல் ஓட்டிடலாம். இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி நெக்கு நம்ம தைச்சிட்டோம். ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு பீஸையும் கரெக்டாக முதல்ல இப்படி வச்சுட்டு அதில் ரெண்டு ஷோல்டரும் நம்ம கரெக்டாக இப்படி வச்சிடணும். ஏன்னா ரெண்டு கழுத்தும் ஒரே இது தான். இப்போது ஷோல்டரை மட்டும் ஜாயின் பண்ணுவோம். ஷோல்டரை வந்து இப்படி திருப்பிட்டு ஏற்கனவே நம்ம நாச் போட்டு வச்சுருக்கோம், அதிலேருந்து இப்படி ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுறோம். ரெண்டு தையல் ஓட்டிக்கலாம். ஷோல்டருக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் ஓட்டிடலாம். இப்போ நெக் பீஸு, ஷோல்டரு எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து கை தான் நம்ம ஜாயின் கொடுக்கணும். பேக் சைடு வெட்டலை.
இப்போ கையை வந்து கை ஸ்லீவை வந்து கரெக்டாக சமமாக மடக்கிட்டு இங்கே மேலே ஒரு நாச் போட்டுட்டு இப்போது ஃப்ளீட் வச்சிடலாம். இப்போ ரெண்டாவது ஸ்லீவையும் அதே போல் ஃப்ளீட் வச்சிடலாம் நம்ம. மேலே ஃபில்ட் வச்சோம் இல்லையா, இப்போது இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடாக இந்த சைடாக இப்போது ஃபில்ட் வைக்கணும் நம்ம கீழ் பக்கம். பஃப் வந்து நமக்கு இப்படி தூக்கி பார்த்தா இந்த மாதிரி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி 2 ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சட்டையோடைய இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போது அடிப்பகுதியும் மடக்கி தச்சிருவோம். நம்ம ஃப்ரண்ட் பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டதை இப்போ மடக்கி தச்சிடுறேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு 2 பக்கமும் கீழ்ப்பகுதியை வந்து நம்ம மடக்கி தச்சிட்டோம். இப்போ ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ கை ஸ்லீவை வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கை பஃப் கை நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, இதில் கீழ்ப்பகுதியில் வந்து கீழே வந்து துணி வச்சு மடச்சி உள் பக்கமாக தைக்கணும். ஒரு பக்கத்தை மட்டும் அடிச்சுட்டு முதல்ல ஒரு சைடை அடிச்சுட்டு அந்த கை ஸ்லீவுக்கு கீழே வச்சு நம்ம மடக்கி தைக்கணும். பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா பட்டையாகவும் அப்படியே வைக்கலாம். இப்போது தச்ச பகுதி வந்துட்டு இப்படி மேலே வர மாதிரி வச்சுட்டு நம்ம இதுக்கு கீழே வந்து இப்படியே ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். அதாவது பிசரெல்லாம் தெரியாமல் உள்ளே போயிடணும். அதுக்காக இந்த கை நம்ம தைக்கிறது. இது
விட்டு வச்சதுக்கு மேலேயே துணி வச்சு தச்சிடணும். இப்போது இதை தச்சிட்டோம். இதை அப்படியே மடக்கி நம்ம தச்சிடலாம். பைப்பிங் மாதிரி அடிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் இப்படி பட்டையாக வச்சு அடிச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு கையும் தச்சிடலாம். இப்போ 2 கையுமே நம்ம அடிப்பகுதியை மடக்கி தச்சிட்டோம். இதை வந்துட்டு இப்போ இந்த சட்டையோடு நம்ம இந்த ஸ்லீவை ஜாயின் கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவை வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு மேலே இப்படி நாச் போட்டுட்டு அதை வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரில் படிகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக அந்த ஷோல்டரோடு வச்சு அடிச்சுட்டு வரணும். ரெண்டு தையல் போட்டுக்குவோம். ரெண்டு ஸ்லீவுமே நம்ம தைச்சிட்டோம். ரெண்டுத்துக்கும் ரெண்டு தையல் போட்டுறோம். 2 தையல் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சட்டையை வந்துட்டு 2 பக்கமும் ஸ்லீவை வந்து நம்ம ஜாயின் கொடுத்துட்டோம். இப்போ வந்து சைடு பிடிக்க வேண்டியதாக சைடு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் வந்து சென்டராக கட் பண்ணி கொக்கி பீஸு நூல் பீஸ் வைக்கணும். வச்சுட்டு அது முடிஞ்சிடுச்சு சட்டை. நம்ம கை சுத்தளவு வந்து 9 இன்ச்சு பார்த்தோம். 9 இன்ச்சு அப்படின்னா பாதி அளவு வந்து 4.5 எடுத்துக்கணும். 4.5 வந்து மார்க் பண்ணிவிட்டு ஏற்கனவே இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்தது அந்த மெஷர்மெண்ட்டோடு அப்படியே நம்ம இதை பிடிச்சிடணும். பேக் சைடு இப்படி திருப்பிட்டு 1 இன்ச்சு அப்படின்னா 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். கையோடையது வந்து சுத்தளவு வந்து 9 இன்ச்சு வச்சோம். அது 4.5 வச்சுட்டு ஏற்கனவே வந்து நம்ம மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்ததெல்லாம் இங்கே மார்க் பண்ணியிருக்கு. அதோடு அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். கரெக்டாக அந்த இது கை சுத்து அளவுலேருந்து அப்படியே தச்சிட வேண்டியதுதான். கீழே வந்து ஓப்பன் கிட்ட வந்து நம்ம ஏற்கனவே 3 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 3 இன்ச்சு கிட்ட வந்துட்டு
நேராக அப்படியே தைக்காமல் அதோடு நிறுத்திட்டு இந்த சைடு வந்து ஓப்பன் வர மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதோட நம்ம நிறுத்திடணும். திரும்ப இன்னொரு தையல் ஓட்டிக்குவோம். அதே போல் இந்த சைடும் நம்ம தச்சிடுவோம். முடிச்சிட்டோம். இதோட இதை பாக்ஸ் மாதிரி இப்படி தச்சிட வேண்டியதுதான். சுடிதாருக்கு தைக்கிற மாதிரியே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து இப்படி தச்சிடணும். இப்படி திருப்பிட்டு இந்த ஓப்பன் கிட்ட இப்படி மடக்கி தச்சிடணும். நம்ம இந்த ஓப்பன் கொடுத்துட்டோம். இப்போ அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு இப்போ பேக் சைடு வந்து நம்ம பின்பக்கமாக கட் பண்ணி அதில் கொக்கி பீஸு நூல் பீஸ் வைக்கணும். வச்சுட்டா இந்த சட்டை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வச்சுட்டோம். இப்போது பேக் சைடில் மட்டும் ஓப்பன் கொடுத்துருவோம். அடக்கிட்டு சட்டை வச்சு சென்டராக ஓப்பன் கொடுத்துடலாம். சைடில் வந்து கொக்கி பீஸ் வரும், லெஃப்ட் சைடு வந்து நூல் பீஸ் வரும். இதுக்கு இப்படி மேலே கொஞ்சம் துணி விட்டுட்டு இதை அப்படியே மடக்கி இதுக்கு மேலே ஒரு தையல் ஒட்டிடணும். அதாவது கொக்கி பீஸ் எப்பயுமே இந்த துணி வந்து மேலே வச்சு தைக்கணும். நூல் பீஸ் வந்து அடிப்பக்கமாக வச்சு மேலே வரும். இது 1/2 இன்ச்சு கம்மியாக வரும், அது வந்து 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாக வரும். இப்போது இந்த பிசுரை வந்து ஏற்கனவே கழுத்து பீஸ் முடிச்சிட்டோம். அதனால் இந்த பிசுரை வந்து இப்படி உள்ளே மடக்கிட்டு இதை அப்படியே இதில் தச்சிட வேண்டியது தான். இப்போ அடிப்பகுதி மடித்து இப்படி தையல் ஒட்டிடணும். எல்லாமே தச்சுட்டு கடைசியாக ஓப்பன் கொடுத்து நம்ம தைக்கிறது வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இது. அதனால தான் இது சட்டையை வந்து 2-3 இதுவாக தைக்கலாம். இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இந்த மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு கொக்கி பீஸுக்கு வந்து மேலே வச்சோம். இது நூல் பீஸு. நூல் பீஸுக்கு வந்துட்டு இப்படி உள்பக்கமாக இப்படி வச்சுட்டு தையல் ஊட்டி துணி வந்து மேலே வரணும். எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் நம்ம நறுக்கிடலாம். ஆனால் கம்மியாக மட்டும் இருந்துச்சுன்னா அப்புறம் ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி வந்துடும். அதனால் எப்போயுமே கூடுதலாக கொஞ்சம் துணி எடுத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து
இது சிங்கிளாக இப்போ இந்த கரை பகுதி மட்டும் அடிச்சுட்டு இதை அப்படியே இதில் வச்சு நம்ம தையல் ஒட்டிட வேண்டியது தான். இப்போது இந்த பிசுரெல்லாம் மடக்கிட்டு இப்படி தைச்சிருவோம். அதனால் நடுவில் ஒரு தையல் ஓட்டிடணும். அவ்வளோதான், சட்டை முடிஞ்சிருச்சு. பஃப் கை வச்சு, அதாவது ஈஸியான மெத்தடில் எப்படி தைக்கிறதுன்றதை பார்த்தோம். பாவாடை சட்டை இது முடிஞ்சிடுச்சு. இது வந்து சாதா கையும் வைக்கலாம், இல்லை பஃப் கையும் வைக்கலாம். அதாவது இதில் எந்த டிசைன் இருக்கோ இதுலேயே லேஸு இதெல்லாம் வச்சா இன்னும் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த சட்டை வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த சட்டை முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.